வணக்கம் மக்களே, நான் உங்க திவ்யா. இன்னைக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஹைப்போதைராய்டு வந்து எனக்கு என்ன பண்ணி நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல போறேன். 2 ட்ரிங்க் ப்ளஸ் ப்ராப்பர் டயட்டோட நான் என்னோட ஹைப்போதைராய்டு வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வருஷமா எனக்கு தைராய்டே இல்லை. நான் வந்து டாக்டரோ டயட்டிஷியனோ கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். எனக்கு க்யூர் ஆகிருக்கு, உங்களுக்கு க்யூர் ஆயிரும் அப்படின்லாம் நான் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஆனால் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி ஹைப்போதைராய்டு இருந்தது. 11.2 வரைக்கும் இருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சப்பவே 11.2 இருந்தது. ரொம்ப முடி கொட்டுறது, காலையில் சிக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தூங்கலாம் போலவே இருக்கும், சோம்பேறியாக இருக்கும். நல்ல வெயிட் போட்டேங்க. ஒரு 2 மந்த்ஸ்க்கு 7 kgs பக்கமாக ஏறினேன். 68 kg வரைக்கும் போயிட்டேன். நான் 68 எல்லாம் என் லைஃப் டைம்லேயே இருந்ததில்லை. முக்கியமான சிம்டம் ஒன்று வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். எனக்கு இர்ரெகுலராகவும் ஆகவே ஆகாது பீரியட்ஸ். கரெக்டாக 28 டேஸ் சைக்கிள் இருக்கும். 1.5 மாதம் 2 மாதம் தள்ளியெல்லாம் எனக்கு பீரியட்ஸ் ஆச்சு. அதனால ஹைப்போதைராய்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் போயிட்டு செக் பண்ணால் அதே மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மல்லித்தண்ணி, மயில் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, மல்லித்தண்ணி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் எனக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகும்னு தெரியாது. ஸோ நான் ட்ரை பண்ணலான்ட்டு முதல்லலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, காலையில் எந்திரிச்சதும் வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மல்லி போட்டு 1-2 இடிச்சிட்டு அதை வந்து தண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் தண்ணியாக கொதிக்க வச்சு நல்லா ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும்ல, த்ரோட்டில் வந்து வெது வெதுன்னு படுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்தேன். மல்லித்தண்ணி கூடவே நல்ல ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒயிட் ரைஸ் மில்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்காமல் பேலியோ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிஜமாகவே இது ஒர்க் ஆச்சுங்க. ஃபாலோ பண்ணி 2 மந்த்ஸில் எனக்கு வந்து 5.3 வந்துருச்சு 11.2லேருந்து. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே பக்கத்தில் லேபில் ஒரு அண்ணா இருக்காங்க, எனக்கு பிளட் சாம்பிள் எடுக்கிறதுக்கு வருவாங்க. அந்த அண்ணா வந்து சொன்னாங்க என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் மல்லி 2-3 கொட்டி கொதிக்க வச்சு குடிக்கிறத விட நைட்டே 2-3 உடச்சி தண்ணியில் 1 டம்ளர் தண்ணியில் போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு லேசாக சூடு பண்ணி குடிச்சிருங்க. ரொம்ப கொதிக்க வைக்காமல் ஒரு மாதிரி த்ரோட்டுக்கு நல்லா சுருக்குன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணி குடிச்சிடுங்கன்னு சொன்னார். நான் வந்து சரி இவர் சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்காகவே நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். காலையில் எழுந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணாமல் நைட்டே மல்லியை உடச்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு லேசாக சூடு பண்ணி குடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நான் நிறைய தைராய்டு பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சியா சீட்ஸ் வந்து ரொம்ப நல்லது தைராய்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால சியா சீட்ஸும் ஒரு டம்ளரில் ஊற வச்சுட்டு இந்த மல்லி தண்ணி கூடயே சியா சீட்ஸையும் கலக்கி நான் குடிக்க ஆரம்பித்தேன். ரெண்டையுமே மல்லி உடைச்சு அண்ட் சியா சீட்ஸ் ரெண்டையுமே நைட்டு ஊற வச்சிட்டோன்னா காலையில் மல்லி தண்ணி சூடு பண்ணி வடிச்சுக்கலாம். சியா சீட்ஸ் வந்து அப்படியே விதையோடு போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுவேன். ஒரு 6 மந்த்ஸ் வந்து இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். 3.2 வரைக்கும் வந்துருச்சு TSH லெவல். எனக்கு TSH குறைஞ்சதுமே அப்பாடான்னு ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நான் மெடிக்கேஷன் எதுவுமே எடுத்துக்கல. நான் வந்து மாத்திரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து சாப்பிட்டு கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து சுகர் லெவலும் ஜாஸ்தியாக தான் இருந்தது. இப்போ ரெண்டையுமே நான் வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து கண்டிப்பாக யாராவது ஒரு 2 பேராவது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரியாகலாம்ல அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று என்ன குடித்தேன் அப்படின்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து ஒரு மூடி எடுத்துட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி டைலூட் பண்ணி குடித்தேன். ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து வித் மதர் அப்படின்னு இருக்கிறது தான் வாங்கணும். இதுவுமே வந்து தைராய்டு அண்ட் டயபெட்டிஸ் ரெண்டுக்குமே வந்து நல்லது அப்படின்னு சொல்லி நான் படித்ததுனால நான் வாங்கி ட்ரை பண்ணேன். நிஜமாகவே இந்த ரெண்டுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் மல்லி தண்ணி சியா சீட்ஸு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் டின்னர்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து டைலூட் பண்ணி குடிச்சிருது. இந்த மல்லி தண்ணியோ சியா சீட்ஸோ வந்து எடுத்துக்கிறதுனால, நமக்கு ஆப்பிள் சைடர் வினிகரோ எடுத்துக்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அதனால நான் உங்களுக்கு தைரியமாக சஜஸ்ட் பண்ணலாம், இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க நிஜமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன மாதிரி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது க்யூர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பராக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் மண்டே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கு ஹைப்போதைராய்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.